யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகி வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை என்ன செய்வீர்கள்? ஆண்டவர் நமக்கு பரிசுத்தாவியை தருவதின் நோக்கம் என்ன? அதான் கேட்டீங்க. பரிசுத்தாவியை தருவதின் நோக்கம் என்ன? ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். முதலாவதாக தேவன் நமக்கு பரிசுத்தாவியை தருவதின் நோக்கம் யுத்தம் செய்யும்படியாக. என்ன செய்யும்படியாங்க? பல காரியம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு காரியத்தை மட்டும்தான் என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். ஆண்டவர் உங்களுக்கு சொன்னது தான் யுத்த அபிஷேகம். என்ன அபிஷேகம்? பழைய ஏற்பாட்டு அபிஷேகத்துக்கும் புதிய ஏற்பாட்டு அபிஷேகத்துக்கும் டிஃபரெண்ட் இருக்குது. பழைய ஏற்பாட்டு அபிஷேகம் எப்படிப்பட்டது அப்படின்னா, மாம்சத்தோடு இரத்தத்தோடு யுத்தம். யாரோடு யுத்தங்க? மாம்சத்தோடு இரத்தத்தோடு. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன். ஒவ்வொரு தேவ ஊழியர்கள் மேலும் ஒத்தனையின் மேலும் ஆவியானவர் இறங்கி வருவார். உடனே அவர் போய் யுத்தம் பண்ணுவார். மாம்சத்தோடு இரத்தத்தோடு என்ன செய்வார்? ஃபைட் பண்ணுவார். ஃபைட் பண்ணால் அங்குள்ள மக்கள்லாம் என்ன செய்யப்படுவாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் சிறையிருப்பிலிருந்து மீட்கப்படுவாங்க. அப்புறம் 40 வருஷம் தேசம் இளைப்பாறுதலை சந்தித்தது அப்படின்னு போட்டிருக்கோம். பார்த்துருக்கீங்களா? கர்த்தர் நம்மளை எதுக்கு அபிஷேகம் பண்ணுறார் தெரியுமா? உங்கள் ஏரியாவில் இருக்கிற பிசாசோடு யுத்தம் பண்ணி அதை துரத்தி அங்கே இருக்கிற மக்களுக்கு இளைப்பாறுதலை ரட்சிப்பையும் விடுதலை கொண்டு வந்து யாருடைய டியூட்டி? உங்கள் டியூட்டி. அல்லேலூயா. நீங்கள் யுத்தம் பண்ணணும்னு கர்த்தர் விரும்புகிறார். யுத்த பாஷையை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். என்ன பாஷையை தர விரும்புகிறாருங்க? எபேசியர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10, 11, 12 வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10, 11, 12. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்மாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்ன உண்டாங்க? போராட்டம் உண்டு. அடுத்த வசனம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை யார் எதுக்கணுமா? இயேசுவா இல்லை நீங்களா? நல்லா கவனிங்க. சபை எதுக்கணும். சபை என்ன செய்யணும்? தீங்கு நாள்னா எந்த நாள்? இந்த நாள் தான். சரிதான். அன்னைக்கு மக்களுக்குள்ள குடி விபச்சாரம் பாவம் என்ன செஞ்சு போச்சு? பெருகி போச்சு. இது எதுக்க வேண்டியது யாருடைய டியூட்டி? சபையினுடைய டியூட்டி. அல்லேலூயா. நீங்கள் ஃபைட் பண்ணால் அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி என்ன செஞ்சிடும்? ஓடி போயிருங்க. அல்லேலூயா. இந்தோனேசியாவில் நடந்த ஒரு எழுப்புதல். ஒரு சபை, பாரம்பரிய சபை தான், நைட் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நைட் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த சபை பாஸ்டோ மக்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் அல்ல. ஆனால் நைட் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு போது திடீர்ந்தாப்புல ஆவியானவர் இறங்கி வந்தார். சபையில் இருக்கிற பலரை கர்த்தர் நிரப்பினார். அந்நிய பாஷையில் எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பித்தாங்க? பேச ஆரம்பித்தார். சபை நடத்துகிற பாஸ்டருக்கே ஆச்சரியம். அவர் இன்னும் அந்நிய பாஷை என்ன செய்யலை? பேசலை. ஆனால் யாராலும் தடை பண்ண முடியலை. கர்த்தர் பரவ அவரையும் நிரப்பினார். எல்லாம் அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க. சபையே அக்னி பற்றி பிடிக்குது. சரிதானே? எல்லாம் வெளியே இருக்கிற மக்கள்லாம் பார்க்குறாங்க, தீ பிடிக்குது போல். என்ன பிடிக்குது? அவங்களுக்கு பார்த்தா நெசத்தீ மாதிரி தெரிஞ்சு. உடனே என்ன செஞ்சேன்னா வாளி எடுத்துகிட்டு வந்து தண்ணி என்ன செய்கிறாங்க? ஊற்றி பார்த்தா அந்த தண்ணி என்ன செய்ய மாட்டேங்குது? அணைய மாட்டேங்குது. ஆனால் உள்ளக்களை எட்டி பார்த்தா ஆட்கள்லாம் சாகாமல் என்ன செய்கிறாங்க? நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் மக்களுக்கு தெரியுது இது வேறு அக்னி. இது என்ன அக்னி? வேறு அக்னி. ஆவியானவர் பல மணி நேரம் சபையை நிரப்பின உடனே கர்த்தர் ஒரு மனிதன் மூலம் பேசினார். நாளையிலிருந்து நம்ம ஒவ்வொரு கிராமத்துக்கும் சுவிசேஷம் சொல்ல போக போகிறோம். ஒவ்வொரு டீமாக நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். போகிற இடங்கள்லாம் கர்த்தர் ஆத்துமக்களை ரசிக்க போகிறான்னு இந்தந்த நேரம்னு சொன்னாங்க. உடனே அதே மாதிரி ஃபார்ம் ஆனாங்க. அதில் ஒரு டீம் ஒரு கிராமத்துக்கு போனாங்க.
கிராமத்துக்கு போனால் அங்கே இருக்கிற பூசாரி மற்றவங்களாம் வந்திருந்தாங்க. இயேசு உங்களை நேசிக்கிறான்னு இயேசுவை பற்றி சொன்னாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, எங்கள் தெய்வம் எங்களுக்கு போதும், எங்கள் தெய்வம் எங்களுக்கு மழை தருது, எங்கள் தெய்வம் எங்களுக்கு அதை செய்து இதை செய்துன்னு சொல்லி அந்த பூசாரி சொன்னார், நீங்கள் உங்கள் தெய்வத்தெல்லாம் என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். உடனே அதில் இருக்கிற ஒரு வாலிபன் சொன்னான், நாங்கள் ஆராதிக்கிற இயேசு உங்கள் தெய்வத்தை காட்டிலும் பெரியவர் அப்படின்னா. என்ன பெரியவரா, அப்படியா அப்படின்னு அவன் என்ன செஞ்சான் கேட்டான். உடனே கேட்டோன்னே, ஆமாம், நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற ஒரு நபர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஆண்டவரே, இந்த பட்டணத்தில் இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா அசுத்தாவியும் இப்போ உமது குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த கிராமத்தை விட்டு வெளியே போக வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எந்த நாமத்தில் ஜெபிக்கிறேன்? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லா அசுத்தாவையும் ஓடணும் இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு ஷார்ட்டனாக ஒரு சின்ன ஜெபம் பண்ணார் பாருங்க. அந்த ஜெபத்தில் அங்கே இருக்கிற எல்லா அசுத்தாவையும் நடுங்கி ஓட ஆரம்பிச்சது. அங்கே இருக்கிற பூசாரி பார்த்தீங்கன்னா அதை கண்ணால் பார்க்குறான். இவன் தெய்வம் வணங்கினான் பார்த்தீங்களா, அந்த அசுத்தை போகும்போது அப்படி முறைச்சிக்கிட்டு போகுது. அவனுக்கு பயமாக போச்சு. எல்லா அசுத்தாவையும் ஓடிச்சு பார்த்தீங்களா. எல்லாருக்குள்ள பயம் வந்துருச்சு. ஐயா, நாங்கள் இயேசுவை என்ன செய்கிறோம், நம்புகிறோம், நீங்கள் வணங்குற இயேசு தான் பெரியவர்னு எங்களுக்கு நல்லா தெரியுது, இந்த பிசாசு என்னை தாக்காதபடி எனக்கா என்ன செய்யுங்க, வேண்டிக் கொள்ளுங்கன்னு இயேசுவை பற்றி சொன்னாங்க. கிராமமே என்னை ரட்சிக்கப்பட்டது, கர்த்தர் பலமாக கிரியை செய்தார். அல்லேலூயா. இதுதான் எழுப்புதல், இதுதான் அத்தாரிட்டி அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா, தருகிறார். நீங்கள் இந்த அபிஷேகத்தோடு போனால் எந்த அசுத்தாவி பல ஆண்டுகள் மக்களை கட்டியிருக்கலாம், கிராமத்தை கட்டியிருக்கலாம், மனிதர்களை கட்டியிருக்கலாம், சாபங்கள் கட்டியிருக்கலாம். இயேசுவுக்கு வேணும்னா வேணும் தான், போனால் போகணும், ஓடுனா ஓடணும். அல்லேலூயா. கர்த்தர் அந்த அத்தாரிட்டியை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எதோடு நம்ம போராடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவது துரைதனம் பண்ணுகிற ஆவி. என்ன ஆவிங்க? துரைதனம் பண்ணுகிற ஆவினா என்ன தெரியுமா, அது வீட்டுக்குள்ளே இருந்து சிலரை கண்ட்ரோல் பண்ணும். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அம்மா ஆட்சி நடக்கும், பார்த்துருக்கீங்களா? எந்த ஆட்சி நடக்கும்? எந்த ஆட்சி நடக்கும்? ஆமாம், அம்மா தான் எல்லா பிளானும் பண்ணுவார். இந்த ஊருக்கு போனால் அவர் போவார், போகக்கூடாதுன்னா போக மாட்டார், செய்யினா செய்வார், செய்ய மாட்டார்னா என்ன செய்ய மாட்டார், பார்த்துருக்கீங்களா? ஆனால் இவங்க சொல்லுவாங்க, எல்லாம் எங்கள் கணவனார் தான் சொல்கிறது, அவர் சொல்கிறதான் பாஸ்டர் நான் அப்படியே கேட்குறேன் அப்படிம்பாங்க. ஆனால் முன்னாடியே சொல்லி வச்சுருவாங்க. சரிதானா? ஒரு ராஜா அவங்க தேசத்தில் அவரே மனைவிக்கு பயந்துருந்தாராம். உடனே அவர் ஒரு அறிவிப்பு கொடுத்தாராம், இந்த நாட்டில் மனைவியை தன் கண்ட்ரோல் வைத்திருக்கிற ஒரு மனிதன் இருந்தாலும் நான் அவனை என்ன செய்ய விரும்புகிறேன், பாராட்ட விரும்புகிறேன், எல்லா ஆண்களும் வரணும்னு சொல்லி எல்லோரும் வந்துட்டாங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்கள் வந்து நிற்கிறாங்க. இப்போ ராஜா அவங்கள பார்த்து கேட்குற, என் வீட்டில் ஏன் ஆட்சி தான் நடக்குதுன்னு சொல்கிறவங்க இந்த சைடு என்ன செய்யுங்க, வாங்க அப்படின்னு சொல்லி. உடனே பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாம் மனைவி பேச்சை கேட்குற ஆட்கள் தான். யார் பேச்சை கேட்குறாளே? 99 பேர் அங்கிட்டு வந்துட்டான். ஒரே ஒரு ஆள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏன் ஆட்சி தான் நடக்குது அப்படிங்கிற லெவலில் அங்கே நிற்கிறான். உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, என் ஆட்சியில் ஒரு மனிதனாவது தன்னுடைய கண்ட்ரோலை மனைவி என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பேட்டி எடுத்தார். எப்படி தம்பி உன்னால் மட்டும் உன் மனைவியை கண்ட்ரோல் சொல்ல முடியுது அப்படின்னு. உடனே அவன் சொன்னான், சார், என் மனைவி போகும்போதே சொன்னான், பெரிய கூட்டம் எங்கே இருக்கோ அந்த சைடு நீ போகக்கூடாது. எந்த சைடு போகக்கூடாது? மெஜாரிட்டி கூட்டம் எங்கே இருக்குதோ நீ அந்த சைடு என்ன செய்யக்கூடாது. மெஜாரிட்டி எங்கே இல்லையா அந்த சைடு தான் நீ என்ன செய்யணும், நிற்கணும். சொன்னால் அதெல்லாம் நான் என்ன செய்கிறேன். இதுதான் என்ன ஆவி தெரியுமா? சில வீடுகளில் சில காம்பவுண்டில் துரைதனம் பண்ணு உட்காந்துருக்கு, பார்த்துருக்கீங்களா? அது வீட்டுக்கார் ஓனராக இருக்காது, ஆனால் அது பல வருடத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கும். அதனால் வர்றவெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்யும் தெரியும், அப்படின்னு நடுங்க வைக்கும், பார்த்துருக்கீங்களா? இது என்ன ஆவி? துரைதனம் பண்ணுகிற ஆவி. அது ஜென்ஸுக்குள்ளே இருக்கும், லேடிஸ்குள்ளே இருக்கும். சரிதானா? அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தணும். அல்லேலூயா. இது யாரை பார்த்தாலும் என்ன செய்யும் தெரியுமா, கண்ட்ரோல் பண்ண வைக்கும், நடுங்க வைக்கும், அப்படியே பிபி ப்ரெஷர் யாராவது என்ன செய்ய வைக்கும். அதுக்கு பேர் தான் என்ன ஆவி? துரைதனம் பண்ணுகிற ஆவி. ரெண்டாவது என்னது? அதிகாரம். அதிகாரத்தில் உள்ளவங்க. இப்போ போஸ்டிங்கில் நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு எம்எல்ஏ போஸ்டிங்கு, ஒருத்தங்களுக்கு வார்டு கவுன்சிலர், இப்படி ஒவ்வொரு போஸ்டிங்கில் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க எல்லாருக்கும் கர்த்தர் தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அதிகாரம் கொடுத்துருக்காங்க. இந்த அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு மேலாக ஒரு அசுத்தாவி என்ன செய்யணும், கிரியை செய்யும். இந்த அதிகாரத்தை இவங்க சரியாக பயன்படுத்தினா மக்களுக்கு அது என்னது? ஆசீர்வாதம். ஆனால் இவங்க எப்படி பயன்படுத்த மாட்டாங்க, நன்மையெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க. இவங்க எப்படி தான் பயன்படுத்துவாங்க? இதுதான் என்னது? அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்கிற ஆவி. இப்போ நீங்கள் இதை கடிந்து கொண்டால் அது வெளியே போகும். அல்லேலூயா.
மூன்றாவதாக இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள். என்ன ஆவிங்க இது? என்ன ஆவி தெரியுமா? இதுதான் ஏசபெலின் ஆவி, அதுதான் விபச்சார ஆவி, அதுதான் வேசித்தன் ஆவி, அதுதான் ஓரினை சேர்க்கையின் ஆவி, அதுதான் விக்கிரக ஆராதனை ஆவி. அதுதான் மக்களை என்ன செய்யணும்? விக்கிரக ஆராதனை செய்யன்னு என்ன செய்யும்? பூஸ்டப் பண்ணும். என்ன பண்ணும்? பூஸ்டப் பண்ணும். அதுதான் பாவம் செய்ய வைக்கும். அதான் தனிமையில் இருக்கும்போது எல்லா பாவத்தையும் என்ன செய்யணும்? கொண்டு வரும். நீங்கள் இந்த ஆவி என்ன செய்யணும் அப்படின்னா யுத்தம் பண்ணி துரத்தணும். அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? அதிகாரத்தை கொடுக்கிறார். அதான் பில்லிசூனி ஆவி. இது எல்லாமே பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. நான்காவதாக வானமண்டல பொல்லாத ஆவிகள். இது என்ன செய்யும் அப்படின்னா இந்த பூலோகத்தில் இருக்கிற அசுத்தாவிக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கும். அது மேலேருந்து இவங்களுக்கு என்ன செய்யணும்? ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த ஆவி என்ன செய்யப்படணும்? கட்டப்படணும். இந்த ஆவிகள் என்ன செய்யப்படணும்? கட்டப்படணும். அதுக்கடுத்து அவைகளுடைய சேனைகள், அவைகள் டீமாக என்ன செய்வானா? ஃபார்ம் பண்ணி என்ன செய்வான்? செயல்படுவான். ஆறாவதாக பாதாளத்தின் ஆவி. ஆறாவது என்ன ஆவிங்க? இப்போ இந்த 6 ஆவிகளோடு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா யுத்தம் பண்ணி ஜெயிக்க போகிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இந்த 6 கேட்டகரியில் சாத்தான் என்ன செய்வானா? ஆளுகை செய்து கொண்டிருப்பான். இந்த ஆவிகளை மட்டும் நீங்கள் துரத்திட்டீங்க அப்படின்னா அந்த மக்கள்லாம் ஈஸியாக ரசிக்கப்பட்டுருவாங்க. அல்லேலூயா. உங்கள் அத்தாரிட்டியை கர்த்தர் கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா ஆத்துமாக்கள் என்ன செய்யப்படும்? ரட்சிக்கப்படும். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு அந்த அபிஷேகத்தை தான் தரப்போறாரு. நீ அந்நிய பாஷையில் பேசும்போதே அங்கே இருக்கிற ஆவிகள்லாம் என்ன செய்யும் தெரியுமா? ஓட போகுது. அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் உனக்கு யுத்த அபிஷேகத்தை தர விரும்ப. பாலியாங்கிச்சோ என்று சொல்லக்கூடிய தேவ மனிதர் அவர் கொரியா தேசத்தில் எழுப்புதல் கொண்டு வந்து இப்போ பரலோகம் போயிட்டார். சரிதானா? அவர் சபைக்கு பல லட்சம் மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. சரிதானா? அவர் ஆரம்பத்தில் ஒரு கிராமத்தில் போய் சபையை ஸ்டார்ட் பண்ணார். சபையை ஸ்டார்ட் பண்ணால் அது ஒரு கூரை வீடு. சரிதானா? அந்த கூரை வீட்டில் வாடகைக்கு இருந்து என்ன செஞ்சார்னா அந்த கிராமத்து மக்கள்களாம் இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உன்னை குணமாக்குகிறார், இயேசு அற்புதம் செய்கிறார் அப்படின்னு பிரசங்கம் பண்ணியிருந்தார். ஒரு நாள் இப்படி பிரசங்கம் பண்ணிக்கிறத பார்த்துருக்க அந்த ஊர் தலைவர் மற்றும் டீமில் உள்ள மக்கள்லாம் ஜாயின் பண்ணி, நீர் என்னமோ இயேசு சுகந்தர்றார், இயேசு சுகந்தர்றான்னு சொல்லிருங்க, வாயா எங்கள் ஊரில் 15 வருஷமும் ஒரு அம்மா படுத்து கிடக்குது, இந்த அம்மா சுகமாகணும், நீ ஜெபம் பண்ணி இந்த அம்மா சுகமாயிருச்சுன்னா நாங்கள் எல்லாரும் இயேசுவை என்ன செய்வோம்? ஏற்றுக்கொள்வோம். இந்த அம்மா சுகமாகலை அப்படின்னா உனக்கு 1 மாதம் டைம் தர்றோம். எவ்வளோ நாள் டைம் தர்றோம்? நாங்களே கம்பை வச்சு அடித்து இந்த ஊரை விட்டு என்ன செஞ்சிருவோம்? துரத்தி விட்டுருவோன்ட்டாங்க. இவருக்கு வேற வழி இல்லை. சரிதானே? போய் பார்த்தா அந்த அம்மா பரிதாபமாக படுத்து கிடைக்குது. இது தேருமான்னு பார்த்தா தேர்ற கேஸ் மாதிரியே தெரியல. சோத்துறோம். இவங்க 1 மாதம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டைம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டீமை நம்ம என்ன செஞ்சு ஆகணும்? சரி பண்ணி ஆகணும். என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணார்? பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணார். 21 நாள் பாஸ்டிங். கரெக்டாக அந்த 30வது நாள் முடிகிற நாளில் சரிதானே? 21 நாள் முடிவுக்கு அந்த 30வது நாள் கணக்கில் அவர் கணக்கு பண்ணி பாஸ்டிங் போட்டு தினமும் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே அந்த அம்மாவை சுகமாக்கும், அந்த அம்மாவுக்கு விடுதலை தாரோம், அப்போ அந்த கிராமத்து மக்கள்லாம் அவன் ஏற்றுக்கொள்வேன்னு சொல்கிறாங்க, அற்புதம் செய்யுங்கப்பான்னு முழங்கால் போட்டு கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுறாரு. நைட்டு 10 மணி ஆகிப்போச்சு. நாளைக்கு விடிஞ்சா கம்பெடுத்து என்ன செய்வாங்க? அடிக்க வர்றதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க மக்கள். சரிதானே? இவருக்கு பயம். ஐயோ கதவை போட்டுட்டு சொத்தராண்டு வரேன்னு கதவு தட்டப்படுகிறது. என்ன தட்டப்படுகிறது? கதவு. நைட்டு நேரமே இப்போ எவன்டா வந்தான் அப்படின்னு கதவு திறந்து பார்த்தா வெளியே நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒரு வாலிப தம்பி நிற்கிறான். அவன் சொல்கிறான், பாஸ்டர் நான் பக்கத்து கிராமத்துக்கு போகணும், மழை பெருசாக பெஞ்சிக்கிட்டு இருக்குது, என்னால் இப்போ போக முடியாது, நைட்டு உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் என்ன செய்கிறேன் போகிறேன். இவர் பார்த்தாரு, சரி 10 மணிக்கு மேலே ஆச்சு, இவனை அனுப்புனா இவன் எங்கே போவான், சரி தம்பி வா உள்ளக்களை வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ளக்களை விட்டு கதவை தான் பூட்டினார். பூட்டின அடுத்த பின்னாடி பாம்பா மாதிரி அப்படி சல்லுன்னு நிற்குது. இவர் சுற்றிருச்சு. நம்ம ஆட்கள் கனவுல வந்தாலே ஹார்ட் அட்டாக் என்ன செஞ்சிருவான்? செத்துருவாங்க. இது நெசத்துக்கு நிற்குது. எப்படி நிற்குது? அது அப்படி சுற்றி நிற்குது, மேலே நிற்குது. நான் யார் தெரியுமா? இந்த கிராமத்துக்கே நான் தான் ஆளுகை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ துரத்தலாம் நினைக்க. இவ்வளோ 15 வருஷமாக படுக்க வச்சிருக்கிறது யார் தான்? நான் தான். நீ என்னை துரத்திருவியோ? அது புசுங்குது. நம்ம ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயும் உயிர் போயிருக்கும், ஆனால் அவருக்கு உயிர் இருந்துச்சு. அல்லேலூயா. ஆமாம், 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா இவர் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? வார்த்தையே வரமாட்டேங்குது. என்ன செய்ய மாட்டேங்குது? கனவுலேயே வரமாட்டேங்குது. பிறகு சரிதானா? ஆனால் இவர் 21 நாள் ஜெபம் பண்ணனால அந்த ஆவியில் பலன் இருந்துச்சு. அதனால் போராடினார். ஆவியானவர் உள்ளக்கள் இருந்து சொல்கிறாரு, அசுத்த ஆவி என்னை விட்டு என்ன செய்ய போ, நீ கமான் குடு அப்படின்னு என்ன செய்கிறாருன்னா அவர் கட்டளை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இவரும் ரொம்ப நேரம் போகிறார். 2 மணி நேரம் சரிதானா ஃபைட் பண்ணால் டக்குன்னு அசுத்தாவி என்ன செஞ்சுன்னா வெளியே போச்சு. டக்குன்னு என்ன செஞ்சிருச்சு? டக்குன்னு விட்டுருச்சு. 2 மணி நேரம் ஃபைட்டில். அப்பாட
இதை துரத்திற்கு இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு அப்படின்னு இப்படி உட்கார்ந்துருக்கும்போது பலபடிக்கு கதவு தட்டப்படுகிறது. என்ன தட்டப்படுகிறது? கதவு தட்டப்படுது. கதவை திறந்து பார்த்தா கிராமமே வந்துக்கிட்டு இருக்குது. ஐயோ, இன்னைக்கு நம்மளை கம்ப என்ன செய்கிறாங்க என்றாங்கடா, கதை கந்தல் தான் போல தெரியுது அப்படின்னு அந்த ஊர் தலைவர் எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. இவங்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறதா இவர் பார்க்குறாரு. அது நடுவில் அந்த அம்மா 15 வருடம் படுத்திருந்த அந்த அம்மா ஏசு என்னை சுகமாக்கினார்னு ஓடி வந்துச்சு. ஏசு அற்புதம் செய்தார். அல்லேலூயா. இவருக்கு ஆச்சரியம். அந்த அம்மா வந்து சொல்லுது, பாஸ்டர் நீங்கள் தான் எனக்கு ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபம் பண்ணேன். இப்போ நீங்கள் தான் 10லேருந்து 12 மணி வரைக்கும் என் பக்கத்துலேயே முழங்கால் போட்டு எனக்காக என்ன செஞ்சீங்கன்னா போராடி ஜெபம் பண்ணீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒரு வலு சர்ப்பத்தின் ஆவி என்னை விட்டு என்ன செஞ்சு வெளியே போச்சு. கர்த்தர் என்னை சுகமாக்கினார், நான் சுகத்தோடு இருக்கிறேன்னு சொன்னாங்க. கிராமே இயேசுவை ஏற்றுக்கொண்டது. அது மூலமாக தான் அவர் மூலமாக கர்த்தர் பலமாக கிரியை செஞ்சு எழுப்புதலை கொண்டு வந்தார். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு கர்த்தர் எதுக்கு இந்த அபிஷேகத்தை கொடுக்குறாரு தெரியுமா? இருக்கிற திருட்டு பையெல்லாம் என்ன செய்யணும்? துரத்தணும். இருக்கிற திருட்டு பையெல்லாம் என்ன செய்யணும்? திருட்டு பையன் உங்களை பார்த்து பயப்பட போகிறான். நீங்கள் அதிகாரத்தை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். என்ன செய்யணும்? நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1லேருந்து. எனக்கு இப்பயே நேரம் நோக்கி போயிடும் போல தெரியுது. இப்பயே மணி 8:30 ஆகி போச்சு. சரி, ரைட்டு. இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கோங்க. ஒவ்வொரு எல்லையாக ஒவ்வொரு டீம் மக்களும் யுத்தம் பண்ணி தான் தேசத்தை என்ன செய்வாங்க, சுதந்திரிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அதை வீட்டில் போய் படிங்க. நாளைக்கு விளக்கத்தை கொடுப்போம். இப்போ நம்ம ஃபைட் பண்ண போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? ஃபைட் பண்ணால் தான் என்ன கிடைக்கும்? ஜெயம் கிடைக்கும். எத்தனை பேருக்கு யுத்தம் விஷயம் வேணும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் எழுந்து நிலங்க பார்க்கலாம். நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிலங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் இப்போ உங்களுக்கு யுத்த அபிஷேகத்தை கொடுத்து அனுப்ப போகிறார். இந்த அபிஷேகம் உனக்கு ஜெயங்கொள்ளுகிற அபிஷேகம். நீ யுத்தம் பண்ணுகிற ஒரு போர் வீரனாக, கர்த்தருடைய சேனாதிபதியாக நீ யுத்தம் பண்ண போகிறா. நீ கர்த்தருடைய யுத்தங்களை நடப்பிக்கிற ஒரு சேனாதிபதியாக எழும்ப போகிறா. கர்த்தர் அதை செய்ய விரும்புகிறா. ஆண்டவரே என்னை நிரப்புங்க, என்னை வலது கரத்தை உயர்த்தி கேளுங்க பார்க்கலாம். எங்கள் ஏரியாவில் இருக்கிற அசுத்தாவியெல்லாம் நான் துரத்தணும். போகிற இடங்களில் உள்ள அசுத்தாவியை துரத்தக்கூடிய யுத்த பாச அபிஷேகத்தினால் என்னை நிரப்புங்கன்னு வாயை திறந்து கண்களை மூடி கேளுங்க பார்க்கலாம். ஏசப்பா, யுத்த அபிஷேகத்தினால் என்னை நிரப்புங்கன்னு கேளுங்க பார்க்கலாம். சோதரம்பா. தயவு செய்து சொல்கிறேன், நீ கேட்டால் தான் பெற்றுக்கொள்வீங்க, கேட்காதுனா பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. அசால்ட்டாக இருந்தீங்கன்னா கர்த்தர் தரமாட்டார். நீ பேசுகிற இந்த அந்நிய பாஷை உன்னை சுற்றி இருக்கிற அசுத்தாவிலாம் நடுங்க பண்ணும். நீ பேசுகிற அந்நிய பாஷை உனக்கு பெரிய டெலிவரன்ஸை கொண்டு வரும். உன் பகுதியில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தர விரும்புகிறா. நன்றி அப்பா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். நீங்கள் எனக்கு சொன்ன வார்த்தையின்படி அப்பா யுத்த பாஷை அபிஷேகத்தை தருவேன்னு சொன்னீங்கப்பா. இந்த இடத்துல வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பரலோக தகப்பனை யுத்த அபிஷேகத்தினால அப்பா அசுத்தாவிகளோடு யுத்தம் பண்ணி, இந்த 6 அசுத்தாவிகளோடு யுத்தம் பண்ணி அந்த அசுத்தாவிகளை துரத்து உங்க ராஜ்யத்தை கட்டக்கூடிய அந்த அபிஷேகம், உங்க நாம மகிமைக்காக அசுத்தாவிகளை துரத்தி ஜனங்களுக்குள்ள ரட்சிப்பை கொண்டு வரக்கூடிய அந்த யுத்த அபிஷேகம் இப்ப இவர்கள் ஒவ்வொரு பேர் இறங்கி வருவதாக பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். ரீபா ஷாகா தாரா காதாரா ஏ ஷேக் லோ கதுரா பாகாலா ஏ பாகாலா வா ஷாகுலோ கோதுரா ஏ லே ஷேக் லோ கதுரா ஏ பாகா பாபா ஏ ஷேக் லோ கதுரி பாகாதரா இகுதுரா யுத்த அபிஷேகம் the different anointing யா பாசையில யுத்தம் ரீகா ரகா தரா கா ஷேகோ ஏ ஷேக்லோகா உன் நாவு கர்த்தர் தொடுகிறா யுத்தம் பண்ண அபிஷேகம் ரீ ஷேக்லோ கா துரபா கா தர பலபா கதர பலபா கதர பலபா இப்போ கலபா பலபா எகிதுனி மகதர பலபா எகிதுனி மா ஷதர பரில பலகிதுனி பா நீ யுத்தம் பண்ணும்போது அசுத்தாவி ஓடு. கர்த்தர் ஜெயத்தை தருவா. ரீ ஷாகா ராகா லோ ஏ ஷேகோ லோ ஏ பா ஷேகோ துனி மா கதர ஏ பா ஷேகோ துரபா கதர வைக்கிறார் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை வைக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. ரீபா ஷாகா துரபா ஷந்தர பரில பலகிதுனி மகதர பலபா. நன்றி அப்பா, நிரப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் தம்முடைய யுத்த அபிஷேகத்தினால கர்த்தர் நம்மை நிரப்பினதற்காய் கரங்களை தட்டி நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. விலையேற பெற்ற அபிஷேகத்துக்காய் ஸ்தோத்திரம்.
ஆவியானவர் எங்களோட பேசினதற்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாத அபிஷேகத்தினால் எங்களை சபையார நிரப்பினதற்காய் ஸ்தோத்திரம். கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். எங்கள் மூலமாய் கர்த்தர் பயங்கரமானவைகளை செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவர் மூலமாய் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.